அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம்பொரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஆரம்பத்தில் சொல்லும்போதே எதுக்கு சிரிப்பு வருது அப்படின்னா, ஒன்று பக்கத்தில் தவளையினுடைய சத்தம். கொஞ்சம் மழைப்பொழிவு ஏற்பட்டாலே அது இனப்பெருக்க காலமாக மாறிவிடுகிறது. தவளைக்கு சத்தத்தை ஒரு பக்கம் ஆரம்பித்து விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, ஐரோப்பா உக்ரைனுடைய விஷயம். ஜாலியாக இருக்குங்க, செம்ம ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. சும்மா அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி வேறு ஒரு நாளைக்கு 3 வீடியோ வெளியிடுறாரு. இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நாட்டு மக்களாக எனக்கு நட்பா, யாருன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. இங்கே ஐரோப்பா வேறு ஒரு பக்கம் கூடி பேசுகிறாங்க. ஏன்னா G20 சம்மிட் வேறு அங்கே ஜோஹன்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது இல்லையா, அங்கே இந்த டீமெல்லாம் தனியாக ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க. போங்க பாய்ஸ், போய் எல்லாம் தனியாக பேசுங்க அப்படின்னு. அந்த டீமெல்லாம் தனியாக ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கலாம், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் பயங்கரம் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்க்கலாம், இனி அமெரிக்கா எதிரியாக பாவிக்கிறதா இல்லை நட்புடன் செல்கிறதா அப்படின்றது மிக முக்கியமான தருணம் கூட. அப்புறம் நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ஒரு சில ஆயுதங்கள் கைப்பற்றியதாக சொல்கிறாங்க. அந்த தகவலையும் பார்த்துடலாம். காலையில் தான் பார்த்தோம், பிலிப்பைன்ஸ் தான் சீனானுடைய மீன்பிடி கப்பலை தகர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மற்றொரு நாடுமே, நட்பு நாடு அங்கே சீனாவுடைய மீன்பிடி கப்பலை கடுமையாக தகர்த்துருக்காங்க. அதுவுமே சீனாவுக்கு அதிருப்தி கிளப்பி இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அலசி ஆராய்ப்பறம், தயாராக இருங்க. ஸோ நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்தியாவில் இருந்தால் நமது பயணத்தை கிளப்ப போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். இன்றைக்கி காலையில் பாகிஸ்தானுடைய ஒரு ட்ரோன் நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதி வரைக்குமே வந்திருக்கு. அதாவது சம்பான்ற பகுதி, ஜம்மு காஷ்மீருடைய சம்பான்ற பகுதி வரைக்குமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை சுட்டு வீழ்த்தந்தான் சொல்லப்படுகிறது. அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சதாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியில் குறிப்பாக நௌகாம்ன்ற செக்டர் எங்கே ஃபெமிலியர் இருந்ததுன்னா, இப்போ ரீசெண்டாக கூட இந்த டெல்லி குண்டு வெடிப்பு வழக்கில் ஒரு காவல் நிலையத்தில் அம்மோனியம் நைட்ரேட் வைத்து கடுமையாக வெடிச்சு சிதறணும் இல்லையா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள ஏரியாவில் தள்ளி தான் அந்த ஏரியாவில் ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க, தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அந்த தேடுதல் வேட்டையில் காவல்துறை கைப்பற்றியது 2 M சீரியஸ் ரைஃபிள் வித் 4 மேகசின், அப்புறம் 2 சீனாவுடைய பிஸ்டல் வித் 3 மேகசின், 2 and கையெறி குண்டுகள் கைப்பற்றியிருக்காங்க. சம் லைவ் ரவுண்ட் ஆஃப் அம்மோனியம் கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது இந்த கையெறி குண்டுகள் இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எடுத்திருக்காங்க. சந்தேகத்துக்கு ஒரு நபர்களை ஆல்மோஸ்ட் கைது பண்ணிட்டாங்கன்னு ஒரு இன்றைக்கி காலையில் நியூஸ் வந்தது. இது நேற்று எடுத்த நியூஸ். அதை பற்றியும் முழுமையான ஒரு விசாரணைக்கு ஈடுபட்டுருக்காங்க. அதனால் வெஸ்டர்ன் கமாண்டுன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் கத்தாயா அவர்கள் என்ன சொன்னார்னா, தொடர்ந்து பாகிஸ்தான் தனது எல்லைகளை மீறிட்டே இருக்காங்க எதிரிகள். அதனால் நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த தடவைலாம் மிக கடுமையான பதிலடிகள் இருக்கும். அதை அவங்க கனவுலையும் எதிர்பார்க்காத அடியாக இருக்குன்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய இராணுவம் தொடர்ந்து அதுக்கான பயிற்சிகளை ஈடுபட்டுருக்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லை பகுதியில் அங்கங்கே போர் பயிற்சிகள் ஈடுபட்டுருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தை நம்ம ஆராய வேண்டியது ஒரு விஷயமா இருக்கிறது. அஜித் தோவல் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு ஒன்று லீக் ஆகிடுச்சுங்க. அதை லீக்குன்னா ஒரு வைரலாக பரவிட்டுருக்குங்க. பாகிஸ்தானுடைய ISI ஏஜென்ட் இஸ்லாமியர்களை மட்டும் அவங்க குறி வைக்கல, இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் அதிகமான பேர்த்தை குறி வைத்திருக்காங்க. அதனால் இது பெருசாக நம்ம மத ரீதியாக பிரிக்க முடியாது. எங்கள் உளவாளிகள் அப்படின்னும் போது எல்லாருமே சரிசமமாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதுவும் பெக்யூலராக அவங்க டார்கெட் வைக்கிறதே இந்துக்களையும் அதிகமாக டார்கெட் வைத்திருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால் நாட் ரிலீஜியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆச்சு அப்படின்னா, டெல்லியினுடைய க்ரைம் பிரான்ச் ஒரு 4 முக்கிய நபர்களை கைது பண்ணுறாங்க. அந்த 4 முக்கிய நபர்கள் நீங்கள் திரையில் பார்க்குறீங்களா, ஒன்று அஜய், இன்னொன்று மந்தீப், அப்புறம் தல்வீந்தர், அப்புறம் ரோஹன். இவங்க 4 பேருமே நேரடியாகவே பாகிஸ்தானுடைய ISIக்கு தொடர்பு இருக்கும்ன்ற கோணத்தில் பார்க்குறாங்க. இவங்கக்கிட்ட கைப்பற்றப்பட்ட ஆயுதம் 10 எக்ஸ்பென்சிவ் ஃபாரின் பிஸ்டல் அவங்ககிட்ட எடுத்திருக்காங்க. 92 லைவ் கார்ட்ரேஜஸ் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்க அந்த கிரிமினல் கேங்ஸ்டரோட பெரிய அளவுக்கு தொடர்பில் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு அக்யூஸ்ட். சரி, இவனுங்களுக்கு எப்படி ஆயுதம் வந்தது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு தடவை சொல்லி பேசியிருக்கோம். நம்ம
அந்த பஞ்சாபினுடைய எல்லை பகுதி இருக்குது இல்லையா, அந்த பஞ்சாபினுடைய எல்லை பகுதி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோன் உள்ளே வரும். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து திடீர்னு அந்த ட்ரோன் அப்படியே கீழே விழும். அந்த ஆயுதங்களை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய டீம். பஞ்சாப் போலீஸ் வந்து காவல்துறை ஏற்கனவே ஒரு 4 பேர்த்த பக்கம் வந்து கைது பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். இவங்க நேரடியாகவே பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு தொடர்பு இருக்காங்க. 10 துப்பாக்கிகள், அது இல்லாமல் அடுத்தடுத்த ஆயுதங்கள். அதில் குறிப்பினா துருக்கியினுடைய துப்பாக்கி அவங்க கையில் இருக்குது, சீனானுடைய துப்பாக்கியுமே அவங்க கையில் இருக்குது. இது எல்லாமே அங்கே பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐனோட உழவு இல்லாமல் அங்கே ட்ரோன்கள் உள்ளே வராமல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானோட எல்லை பரப்பு வந்து பஞ்சாப் பெரிய ஒரு லார்ஜ் எல்லை பரப்புனால சர்வசாதாரணமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் ஒன்று. ஏற்கனவே நம்ம பங்களாதேஷில் வேறு இப்போ அடுத்து கூடுதலாக வர முட்டிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் கூட. இன்றைக்கி கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்த வந்து கைது பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரோஹித் அண்டு சாந்திரி. இந்த ரோஹித் அண்டு சாந்திரி என்ன பண்ணுறாங்கன்னா உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் இந்த பகுதியில் இருந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலை மீறுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சஸ்பெக்ட் அடிப்படையில் கைது பண்ணும்போது இவங்களும் மேபி இங்கே இந்தியாவுடைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து தகவல் பரிமாறி இருக்காங்கன்ற அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க. மேபி என்ஐஏ வந்து இந்த டீம் தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு திட்டமாக அடுத்தடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது 1-2 நடக்கும். இப்போ கண்கூடாவே அப்படியே தொடர்ந்து டெய்லி டே பை டே வந்து நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த மெசேஜ். அதனால தான் வெஸ்டர்ன் கமாண்டர் வந்து ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. தயாராக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் இந்த தடவை இந்தியா வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா போன தடவை இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0வில் 1.0வில் நிறைய பாடங்களை கற்றிருக்கும்னு நினைக்கிறேன் நான். குறிப்பாக அது ட்ரம்ப் கிட்டேருந்து நிறைய பாடங்கள் கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை நினச்சாவே நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. தலைவர் நீ போகிற இடத்துலலாம் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த மம்தானி ஒருத்தரை சந்தித்தார் இல்லையா, நியூயார்க்குடைய மேயர், அவர்கிட்ட தாங்க சொல்லலை. இன்றைக்கி தாங்க அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லாமல் இருக்கிறாரு. லெட்ஸ் மேக் ஏ டீல்ன்ற ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்கிறாரு. மற்றபடி இப்போ அவர் போகாத எதுவும் கிடையாது. நான் நினச்சேன் நான் இப்போ G20 சம்மிட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. மனுஷன் வந்திருந்தாருன்னா கரெக்டாக இந்திய பிரதமர் மோடி அவர்களும் அங்கே தாங்கிறாரு. அங்கேயும் ஃபுல்லாக எல்லோரும் உட்காண்ட்ருக்கும்போது லெட்ஸ் மேக் ஏ டீல், நான் 8 போகிறேன் நான் தான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சம்பவம் பெருசாக இருந்திருக்குன்னு நினச்சேன் நான். சரி, அவங்க அமெரிக்கா ஸ்கிப் பண்ணிக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறேன் நான். ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள், தோண்ட அப்போ அதிர்ச்சி தகவல்கள் வந்து வந்திருக்கு. டெல்லியினுடைய குண்டு வெடிப்பில் வந்து முசமில் சக்கீல் அப்படின்றவங்கள வந்து கைது பண்ணாங்கல்ல. இவன் என்னங்க இந்த வீட்டுக்கெல்லாம் அந்த நம்ம அரிசி ஊற வச்சு போய் மாவு ஆட்டிட்டு வரோம் இல்லையா, 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஆட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த மாவு அரைக்கிற மிஷினை வச்சு தான் இந்த அமோனியம் நைட்ரேட்டை வந்து பிரித்து எடுத்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அமோனியம் நைட்ரேட் வந்து அப்படி கடகடன்னு இருக்கும்போதெல்லாம் வெடிச்சிருக்காதான்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனை தொடர்ந்து அடுத்தடுத்த தீவிரவாதிகளோ இல்லை தொடர்புடைய நபர்களோ கைது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பல அதிர்ச்சி தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. அதாவது இவங்க வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதற்கு எல்லை பகுதியில் கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதுவும் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட நபர் வந்து துருக்கியில் போயிட்டு 10 நாள்லேருந்து 15 நாள் இருந்த தகவலாக வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்ஐஏ அதிகாரப்பூர்வமாக வரலனாலும் இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து பெருசாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். ஒரு முழுமையான டீட்டெயிலான விசாரணை வந்து இன்னும் 2-3 நாளில் கிடச்சிட்டு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக தனி வீடியோவை நம்ம போடலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருப்பாங்க. அதில் நம்ம பிரித்து கரெக்டாக நியூஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் நான். பாகிஸ்தானில் வந்து நேற்று ஒரு பாய்லர், அதாவது ஒரு ஹீட் பாய்லர் ஒன்று கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வெடித்ததில் நேற்று 16 பேர் பக்கம் இறந்து போனதாக சொன்னாங்க. இன்றைக்கி 24 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பெரிய ஒரு ட்ராஜடியாக பார்க்குறாங்க. அது குண்டு வெடிப்பு நிகழ்வுலாம் இல்லை, ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளார திடீர்னு ஒரு பாய்லர் வந்து வெடித்து சிதறி இருக்குது. அது மர்ம நபர்களின் வேலையானால் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இது ஏன்னா அவங்க ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணுறதுனால, இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியை க்ளோஸ் பண்ணதுனால இப்போ அவங்க எங்கள் வெங்காயத்தை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாமையும் இறக்குமதி பண்ண முடியாமையும் கிட்டத்தட்ட 150 மில்லியனுக்கு மேலே லாஸு, அடுத்தடுத்து பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவின் மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 நிறுவனங்கள் மீது ஈரான்கிட்ட இருந்து நம்ம எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க.
அதில் ஜாகீர் ஹுசைன் இக்பால் ஹுசைன் சையத் அப்படின்றவரும், அப்புறம் இன்னொன்று வந்து ஜுல்ஃபிகர் ஹுசைன் ரிசாவி சையத், இவங்களுடைய ஷிப். இவங்க தான் வந்து எனர்ஜி அங்கேருந்து, அதாவது ஈரானுடைய ஆயில் கம்பெனியிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவர்கள் தொடர்புடைய 17 நிறுவனங்கள் மீது தடை விதிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதற்கு முன்பு பார்த்தோம், இந்தியானுடைய நிறுவனங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்ற அடிப்படையில் பெரிய அளவுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஈரான்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்ற அடிப்படையில் இந்த 2 நிறுவனங்களை சார்ந்த அடுத்தடுத்து தொடர்புடைய 17 கப்பல் நிறுவனங்கள் மீது தடை விதிச்சிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஸோ வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் எங்கே போனாலும் தனது வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அதில் வந்து அவங்க மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாம் வரியாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன விதமான அடுத்து இவங்க வேறு ஏதாவது மேக்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி ரிசீவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் நம்ம. அதுவும் அமெரிக்காவுடைய இன்டர்னல் சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துக்கு அப்புறம் ஈரானுடைய ஏற்றுமதி வந்து மிக அதிகமாக இருக்கிறதுன்றாங்க. ஏன்னா ஈரான் தைரியத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கடற்பகுதியில் வேறு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கன்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா, நேராக நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் போய் ஆதல் செய்தி பேசலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கியினுடைய எக்ஸலத்தில் பார்க்கும்போது அவர் வீடியோ பதிவே பாருங்கள். எக்ஸலத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து மனுஷன் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம வீட்டில் யாருன்னா ஒருத்தர் வந்து சோகமாகவோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ஒரு துக்க செய்தியாக வந்தது அப்படின்னா, அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து கை கொடு, என்னங்க இப்படி ஆச்சு, என்னங்க எங்க அப்படின்ட்டு தனது துன்பத்தையும் தனது இதையும் வந்து பகிர்ந்துட்டு போவாங்க. அடுத்தடுத்து சொந்தக்காரங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்குறத விட சொந்தக்காரங்களை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, டீயாக போட்டு கொடுத்துட்டே இருக்கணும், மற்றதை சம்பவம் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸு பேசிகிட்டே இருக்கிறார் மனுஷன் காலையிலேருந்து. என்ன சிவாஜி இப்படி ஆகிடுச்சி அப்படின்றாங்கல்ல, அந்த கோர்ட்டுக்கு வெளியே நிற்கும்போது வந்து அந்த இவர் கேட்பார்ல ரஜினியை பார்த்து, என்ன சிவாஜி இப்படி ஆகிடுச்சி, வேணா நான் ₹1 கொடுக்குறேன், திரும்பி பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி இப்போ ஜெலன்ஸ்கிட்ட வந்து என்ன ஜெலன்ஸ்கி இப்படி நம்ம நாட்டையே விட்டு கொடுக்கணுன்றாங்களே, எந்த நேட்டோ கூட இணையணுன்ற அடிப்படையில் தான் நீங்கள் இந்த யுத்தத்தை தொடங்குனீங்க, கடைசியில் உங்களை நேட்டோ கூட சேர்த்திக்கவே மாட்டேன்னு உங்களை தள்ளி வச்சிட்டாங்களே சிவாஜி, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. இதை நான் ஏன் இவ்வளோ ஜாலியாக சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நடக்கிற சம்பவங்கள் வேணால் நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், அந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்களேன். இவங்க எல்லாமே இந்த ஜோஹன்பர்கில் G20 சம்மிட்டில் கலந்துக்கிட்டவங்க. இதில் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்து புகைப்படங்களாக வெளியிடுறாங்க. இந்த தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி உரசல்லா வாண்டலையான் இருக்காங்கல்ல, அவங்க இவங்க தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில், குறிப்பாக உக்ரைன் அமெரிக்கா ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தையில் அட்வான்ஸ்டாக அடுத்து எப்படி நாங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக கொண்டு வரது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அங்கே தான் அமெரிக்கா உங்களை என்னன்னு கூட கண்டுக்கல. இல்லை, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, என்னை எங்கடா இருக்கிற கழுதுன்னு கூட என்னை கண்டுக்கலன்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை கண்டுக்காமல் அவங்க 28 திட்டத்தை ஒப்புதல் கொடுத்து, இன்றைக்கி கூட இன்னொரு நியூஸ் சொல்லிட்டுங்களா, எங்கள் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு, சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா கூப்பிட்ருக்காங்க, வாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு இருக்காங்க. அப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் கீ பார்ட்னர்லாம் வரணும் அப்படின்றாங்க. வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கீ பார்ட்னர் வரணும், கீ இல்லாத பார்ட்னர் வந்து வா அப்படின்ற உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க கிளம்பி போகிறாங்க நாளைக்கு சுவிட்சர்லாந்தில் அடுத்த 23, 24. அதனால் இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, ஐ திங்க் நாளைக்கு இங்கே வராருன்னு நினைக்கிறேன். அவர் ஜோஹன்பர்க் வராரு, சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த G20 சமிட்டுக்கு வந்து இந்த குரூப்பெல்லாம் ஒரு பக்கம் வந்து பேச போகிறாங்க. ஆனால் அவர் வரதுக்கு முன்னாடி இந்த குரூப்பெல்லாம் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தங்களாவே தெரியுது, எப்படி இந்த வாரம் வந்து நம்ம பண்ணலாம், என்ன பண்ணலாம். இது வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஃபெயிலர். இது ஐரோப்பாவுடைய வருமானத்தையே டோட்டலாக வந்து கெடுத்து வச்சுருக்கு. ஐரோப்பா வந்து ஒரு 200 பில்லியன் பக்கம் ஆட்டையை போடலான்னு நினச்சாங்க. ரஷ்யானுடைய சொத்துக்களை திருடி ஆட்டையை போட்டுடலாம், ஏன்னா நம்ம லோன் பேஸில் கொடுத்து நம்ம எப்படியோ பொழப்ப ஓட்டிக்கலாம்னு நினச்சாங்க. பட் அதுக்கு வந்து செக் வச்சுட்டாங்க. ஏன்னா அதை பின்னாடி நான் சொல்கிறேன். நான் இப்போ இடையில் இன்றைக்கி மேபி புட்டின் அவர்கள் பேசாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவர் இன்றைக்கி பேசின டைலாக தான் இன்றைக்கி ஐரோப்பா ஃபுல்லாக வந்து ஜெலுசல் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எப்போ எனக்கு ஒரு ஜெலுசல் கொடுப்பா, எனக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் போயிடுச்சு. ஜெலுசல் எதுக்காக குடிப்பாங்க, வயிறு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தால் குடிப்பாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி புட்டின் அவர்கள் வந்து எங்கள் அங்கே அமைதி பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஓகே தான், இது நாங்கள் ஒத்துக்கிறோம்,
ஆனால் ஐரோப்பா வந்து மறுபடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை கெடுக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த குப்பியன்ஸுக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து கைப்பற்ற போகிறோம். ஏற்கனவே பொக்ரோவஸ்கம் முடிஞ்சுது. இந்த நிலமை தான் அடுத்தடுத்து நாங்கள் கைப்பற்றிட்டு போயிட்டே இருப்போம். கடைசியில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் நிலப்பகுதியே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு புட்டின் அவர்கள். இப்போ இந்த டைலாக் வந்து தேவையாயவரான நான் என்ன கேட்குறேன்னா, நீ பாட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய காலம். இப்போ அவங்க அமைதி ஏற்படுத்துறது ஏதோ ஒரு பக்கம் முட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புட்டின் அவர்கள் இந்த டைலாகை பார்த்த உடனே இப்போ சரி ஐரோப்பாவுக்குள்ள என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளை லொல்லு பண்ணுறதுக்குன்னே இந்த ஆள் இருக்கிறாருயா, சும்மா இப்போ இந்த டைலாக்கை சொல்லி எங்களை கடுப்பு ஏற்றுறாரு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசிப்பாங்க. அப்படியே இந்த பின்லாந்தனுடைய பிரசிடென்ட் ஸ்டப்பர்லாம் கொடுக்குற ஸ்டில்லெல்லாம் இருக்கணுமே, அடடா அதை விட ஜெலன்ஸ்கி கொடுக்குற ஸ்டில் இருக்குன்னு மறுபடியும் இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி கண்ணாடியை போட்டுக்கிட்டு இப்படி வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாராம். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீடியோலாம் போடுறாங்க. இப்போ அவங்க கூடி பேசி ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்கா எப்படிங்க முடிவு பண்ணலாம், உக்ரைனுக்குள்ளே 6 லட்சம் வீரர்கள் தான் இருக்கணும், அதுக்கு மேலே ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு எப்படிங்க அவங்க முடிவு பண்ணலாம்? அங்கே பாருங்கள் 20 லட்சம் வீரர்கள் 15 லட்சம் வீரர்கள் ரஷ்யா பக்கம் குவிக்கிறாங்க. நாளைக்கு அவங்க இவர் பாட்டு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டாருன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் வந்து 10 நாளில் பிடிச்சிட்டு போயிட்டா யாருங்க இங்கே வந்து மல்லு கட்டுறது? இல்லை நான் கேட்குறது யாருங்க மல்லு கட்டுறது? அது டொனால்ட் டஸ்க் ஒரு வார்த்தை சொன்னார். யார்? போலந்தினுடைய பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாட்டுக்குள்ளே நேட்டோ படைகள் நிறுத்துவது பாதுகாப்பு கொடுப்பது எல்லாமே வந்து அமெரிக்கா சொல்கிறத நாங்கள் சொல்லணுங்க, அது எங்கள் நாடுங்க. இப்போ தான் எதோ ஞாபகம் வந்துருக்கு அவருக்கு. ஓ ரைட்டு, உங்கள் நாடா, சரி ரைட்டு, எங்கள் நாட்டுக்கு வந்து ஞாபகம் வந்துருக்குங்க. அது இல்லாமல் உக்ரைன் வந்து கொடுக்குறதா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற டிசிஷன் பொறுத்த வரைக்கும் உக்ரைன் தான் எடுக்கணும், நம்ம சஜஷன் தான் கொடுக்கணும். ஆனால் உக்ரைன் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கெலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து புலம்புறாரு. ஆனால் இப்போ பத்திரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாலிசான் உக்ரைன் கோர்ட்டுன்ற மாதிரி வந்து இப்போ உக்ரைன்கிட்ட இருக்குது, அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக வெளியேறிடுவோம், டோட்டலாக வெளியேறிடுவோம் அப்படின்றாங்க. இதில் எல்லாத்த விட இந்த பாலி மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன் பெட்டிங் கேம் மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15% 20% கூட வாய்ப்பு இல்லை மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை வர்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஃபைனலாக ஒட்டுமொத்தமாக கன்க்ளூஷன், அதாவது ஐரோப்பா நாடுகள் வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்னா, உக்ரைனோட நிலங்களை கொடுப்பதற்கு அமெரிக்கா சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது, எங்களுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க ஐரோப்பாவை கைப்பற்றி விடுவார்கள். இவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் ஜெலூஷியல் குரூப்பெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ட்ரம்ப் பேச்சை கேட்டு இவர் ஜெலன்ஸ்கியும் படையை குறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டா அடுத்த 3-4 வருஷத்தில் ரஷ்யா கிடுகிட்டுன்னு வளர்ந்து திடீர்னு, எப்படி ரொம்ப முக்கியம், திடீர்னு ஐரோப்பாவுகள் நுழைஞ்சு பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது? வெடிஞ்சு பார்த்தா வாங்கப்பா நீங்களாம் உங்கள் நாட்டை எங்கே பிடிச்சிட்டோம், அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு அப்படின்ற கற்பனைக்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் தண்ணியில் கடல்லே போட்டால் கூட தெளிய மாட்டாங்க. அவங்க அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இது ஒரு வகையான சைக்கோ டிசார்டர் அப்படின்வாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இல்லைப்பா அவங்க வந்து ஒரு மனநோயாளி, எப்போவுமே அவங்க இதை மட்டும் தான் பேசுவாங்க, அவங்கள புரிய வைக்க முடியாது அப்படின்வாங்க. ஏன்னா திரும்பி வந்து பொய்யே பேசி பரப்ப வைக்கிற ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்கும். நம்ம யார் என்னன்னு சொல்ல, என்ன பண்ணாலும் இல்லை அப்படி தான் சொல்லிட்டு பொய்யே பரப்புகிற ஒரு சில குரூப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி குரூப்ஸ் இவங்கெல்லாம் வந்து நான் வந்து இங்கே லோக்கல் அரசியலில் எதையும் பேசலைங்க, நான் நேராக அங்கேயே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உலக நிகழ்வே பேசிகிட்டு இங்கே பற்றி எதுவும் பேசலை. நீங்கள் மிக்சடாக ரியாக்ஷன் கொடுத்துடாதீங்க எதுவும் இப்படி தான் அப்படிதான்ட்டு. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு அமெரிக்கா என்ன புரிய வைப்பாங்கன்னு தெரியல. ஃபைனலாக அவங்களுக்கு என்ன தெரியுமா பிடிக்கல, இப்போ ரஷ்யாவுடைய திருடின சொத்து இருக்குல்ல, அதில் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா 100 பில்லியன் அமெரிக்கா கிட்ட கட்டிடணும். அந்த அமெரிக்கா என்ன பண்ணுவான், அவங்க நிறுவனங்கள் வந்து உக்ரைனுக்குள்ளே அனுப்புவாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எங்கள் குடியமர்த்தல் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அதில் அடிஷ்னல் ஆஃபர் என்ன அப்படின்னா, இன்னொரு 100 பில்லியன் பக்கம் ஐரோப்பா தேவைன்னா வந்து இன்வால்வ் ஆகிக்கலாம், அதுவும் வந்து அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா மேற்கொண்டு ஐரோப்பாவுக்கு ஆயிலெல்லாம் கொடுக்குறது எல்லாமே வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்கா வாங்கி ஐரோப்பாவை கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலுமே வந்து பறக்கிற கொசுவை கொழுப்பாக உருக்கி ஐரோப்பாவுக்கு விற்கிறாரு யார்? அமெரிக்கா. இதனால் இப்போ ஐரோப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரு எவ்வளோ விவரமாக அமெரிக்கா, எல்லா வகையிலும் அவங்களுக்கு லாபம்பா. இந்த கடைசியில் இந்த பாயிண்ட்டு தான் அவங்களால ஏற்றுக்கவே முடியல.
அது நம்ம திருடின சொத்தை கொண்டு போய் நம்ம அமெரிக்காவை கப்பம் கட்டிட்டு அமெரிக்கா போயிட்டு இப்போ உக்ரைனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களாம். எல்லா வகையிலையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நம்ம ஏன் ஒத்துக்கணும் அப்படின்ட்டு இப்போ குரூப்பாக கூடி பேசிக்கிறாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் நான், இது ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை. ஃபைனலாக அந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன தெரியுங்களா? ஐயா, ஊழல் வந்து புறையோடி காணப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு என்ன தெரியுங்களா? இதற்கு முன்பு அமெரிக்கானுடைய ஒரு ஸ்டார் ஆஞ்சலினா ஜூலி அவர்கள் வரும்போது இது வந்து ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குது. உக்ரைனுடைய முக்கிய மேஜர் சிட்டிலாம் வந்து அந்த டென்ட் என்னென்னா மேலே ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணாலும் நெட்டு மாதிரி இருக்கும், தடுத்துரும். அதை வந்து ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க. ஒரு மாதம் கூட நிலைக்கலை, எல்லாம் கீழே விழுந்து போச்சு. நம்ம இங்கே தான் நம்ம பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த வெயில் காலத்தில் வந்து நாங்கள் பயணியர் நிலை, அதாவது வெயிலில் நிற்கக்கூடாது பயணிகள்னு சொல்லிட்டு இந்த பச்சை போர்டு மாதிரி போட்டு இது பண்ணாங்க. அடடே அருமையாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்றைக்கி போகும்போது இருக்கும், அடுத்து 2 நாள் கழித்து பார்த்தா இருக்காது. ஆனால் அதுக்கு பில்லு மட்டும் பயங்கரமாக எழுதி லட்சக்கணக்கில் போட்டிருப்பாங்க. மக்களை காப்பாற்றின மாதிரி பில்லு லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனால் அடுத்த நாளே போயிடும். ஐயா, இங்கே வந்து நாங்கள் பழகிட்டோம், ஒன்றும் இல்லைன்னா வேறு வழி இல்லை, எங்கள் அரசியல்வாதிகளால் பிழைக்க முடியாது, அவங்க அடுத்து ஆட்சியில் நிலைக்கணும்னா எங்கள் இதுதான் கதி. பட் உங்களை நீங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றணும். யாரும் நான் உக்ரைனை சொல்கிறேன், நான் நீங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுற கடைசியில் நீங்கள் எங்களுக்கே டஃப்பு கொடுக்குறீங்களே, நீங்கள் நியாயமானு கேட்குறேன். இல்லை ஜெலன்ஸ்கியை பார்த்து நாங்களே பரவாயில்லைங்க ஒரு 3 நாள் 4 நாளாவது நிலைக்குது, நீங்கள் வந்து அங்கே ஒரு மாதம் கூட நிலைக்கல, எல்லாமே பேத்து எடுத்து போய் கீழே விழுந்து போச்சு. அதுக்கு எவ்வளோ கிளைம் பண்ணியிருப்பாங்க அவங்க? சாதாரண ஆளாங்க, கோழி முட்டை 100 ரூபான்னு விற்கிற ஆளுங்க தாங்க இவங்க உக்ரைனு. அவங்களுடைய டிஃபென்ஸ் பில் எடுத்து பார்த்தா ஒரு கோழி முட்டை வேச்சு பெப்பர் போட்டு பொழந்து அழகாக நாங்கள் வீரர்களுக்கு அனுப்புகிறோன்ட்டு பில்லு கணக்காட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க, உக்ரைன் எங்கள் பா கடைசியாக நாங்கள் உங்கள் மேலே லஞ்ச வழக்கை நாங்கள் தட்டி தூக்க போகிறோம், உன்னையவே கைது பண்ண வேண்டியது இருக்குன்றாங்க. எழுதி வைத்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை, சுவற்றில் இருந்தால் கிறுக்கி வைத்து கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தையை ஜெலன்ஸ்கி உடன்படவில்லை என்றால் இல்லை, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நட்பாக இருக்கலாம், ஆனால் வருகின்ற காலங்களில் இதே ஜெலன்ஸ்கி தீவிரவாதியாகவோ எதிரியாகவோ அறிவிப்பதற்கு வெகு தொலைவெல்லாம் இல்லை. இதே ஐரோப்பா நாடுகள் ஜெலன்ஸ்கியை தாக்கு என்று அப்படியே சும்மா தாங்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க, தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. வெகு தொலைவெல்லாம் இல்லை. எல்லாமே நம்ம அரசியலில் பார்த்துருக்கோம். நம்ம இங்கே கீழ் லெவலிருந்து மேல் லெவல் வரைக்கும் அதுதான் நினைக்கிறேன் நான். சரி, அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு தெரியல. இன்றைக்கி நிறைய மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன பாருங்கள், அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகணுன்னு நினச்சேன். சரி, நேரத்தில் வீடியோ போட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் கண்டென்ட்டு பார்க்க இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால பாருங்கள், இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சு. காலையில் போய்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான். அடுத்து நம்ம காசா கிட்ட போயிடலாம். அல்ஜீசிரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 318 பேர் இறந்து போயிருக்காங்களாம். அதாவது காசா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சீஸ்ஃபயரில் இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. இது வந்து பகீர் குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டுலாம் இல்லை. பேச்சுவார்த்தை அமைதி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க யுத்தகலம் போர் தாக்கல் நடக்கும்போது கூட இவ்வளோ பேர் இழக்கலை, ஆனால் இப்போ அவர் பேர் இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. சரி, இஸ்ரேல் மீது அப்படின்னா அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, லெபனான் மீது ஒரு 3-4 பகுதியில் ஒரு தாக்குதல், அப்புறம் ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கார் மீது இன்றைக்கி கோட்டா என்ன பண்ணிருச்சு, 3 பேர் இன்றைக்கி 3 ஹெஸ்புல்லானுடைய வீரர்கள் மீது தாக்கல் நடத்திட்டேன்றாங்க. நேற்று 4 பேர், மொத்தம் இந்த 2 நாளில் 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நபர்கள். அது இல்லாமல் அவங்க ஆயுத குடோன்கள் வந்து இந்த பீகா வேலின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கடுமையான தாக்குதல். இதில் அமெரிக்கா போயிட்டு பேச்சுவார்த்தை என்ன நடத்துகிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குறதுக்கு தயாராகிறாங்க, உங்களையும் அடுத்து காசாவை உருவாக்கிடுவாங்க, தயவு செய்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க, காசா வந்து ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்களை கீழே போட வைங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக மறுவைத்த நபர்கள் பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அது நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அது உண்மையாக போயான்றது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரி, அங்கே தான் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காசா பாலஸ்தீனத்துக்குள்ளே ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க. அதில் வந்து ஹாஸ்பிட்டல் அல் நஸ்ரத் மருத்துவமனை இருக்குது, அங்கே 4 பேர் பக்கம் இருந்த போனதாக சொல்கிறாங்க. இங்கே காசாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3-4 பேர் இருந்து போனதாக சொன்னாங்க. நேற்றுமே ஒரு அட்டாக் நடத்தினாங்க. அது இல்லாமல் இங்கே எல்லோ லைனில் இருக்கக்கூடிய அந்த உள்ள டனலுக்குள்ளே இந்த வெளியே வந்தாங்கல்ல, அவங்க மீது வந்து தாக்கல் நடத்தினாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ ஒன்று நான் வெளியிட்டிருந்தேன். டனல் 7-8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோ பதிவு. ஹமாஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் தங்கியிருந்த
அந்த கோட்ரஸ் எல்லாமே வந்து கோட்ரஸ்ன்ற ஒரு டனல் வந்து பெரிய அளவுக்கு கட்டியிருந்தாங்கன்றதையும் நேற்று போட்டிருந்தோம் நம்ம. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து டஃப் ஆக்குது, ரொம்ப ஆட் ஆக்குது. கொஞ்ச நாளாகவே வந்து எரடகன் அவர்கள், அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள் கொஞ்சம் இஸ்ரேலை பற்றி பேசாமல் இருக்கிறனால இஸ்ரேலுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என் தலைவன் நாளிலேருந்து களத்தில் இறங்க போகிறார். மறுபடியும் தலைவரே நீங்கள் நேரம் வந்துடுச்சுன்னொடனே இன்றைக்கி என்னப்பா ஐயா 2 கண்டனத்தை போடுங்க உடனே போடுங்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேலுக்கு அப்படின்னு வருவார். இருந்தாலுமே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இவர் அந்த எல்லோ லைன் பகுதிக்குள்ளே வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு வீடியோ பதிவை இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேல். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் இந்த முன்னாடி இருக்கிற லைன் அது வந்து காசா, அங்கே தான் மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நார்த்தன் காசாவில் 9 சிட்டி, காசா சிட்டியில் 6, டயர் இசோர் இந்த பக்கம் கீழே வரைக்கும் இருக்குது. அதில் சிவப்பு கலர் டாட்டாக இருக்குல்ல, இது எல்லாமே இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் டென்ட்டு மாதிரி அந்த இடத்துல மிலிட்ரி பொசிஷன் இருக்காங்க. இந்த மிலிட்ரி பொசிஷன்லேருந்து அப்பப்போ தாக்கல் நடத்திட்டே இருக்காங்கன்றாங்க. இன்றைக்கி ஹமாஸ் வந்து செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கடுமையாக வயலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து எல்லாமே வயலேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏன் நீங்கள் தலையிடாமல் இருக்கீங்க, இஸ்ரேலை பற்றி நீங்கள் இன்னும் ஏன் கேட்காமல் இருக்கீங்க, அப்போ ஃபேஸ் 1க்கான அடையாளம் இதுதானா, எதை நம்பி நாங்கள் வந்து சைன் பண்ணோம், எதை நம்பி நாங்கள் பிணைய கைதிகளை வெளியிட்டோம், பதில் கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஹமாஸை வந்து உலுக்கி காலத்தை பிடிச்சி கேட்கலாம். ஏன்னா இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகள் உங்ககிட்ட இருந்தாங்க, அவங்க நடத்துகிற தாக்குதல் கரெக்டு, ஏன்னா நீங்கள் அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்ற கோட்பாடு இருந்தது. நான் கூட அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது வந்து கேட்கக்கூடாது. பட் இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து நிச்சயம் பல கேள்விகளை எழுப்பும். இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அமெரிக்கா சிம்பிளாக என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட்டுக்கு போக தயாராக இருக்கோம், நீங்கள் கையெழுத்து போட்டபடி நீங்கள் ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் ஆனீங்கன்னா வேலை முடிஞ்சுப்பா, ஏப்பா நீங்கள் எழுதுட்டுருக்கீங்கன்னு. இப்போ ஹமாஸ் வந்து கண்டனம் தெரிவித்தா கூட என்ன வரும்னா, ஐயா ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடைங்க, நீங்கள் வந்து நாங்கள் தயாராக இருக்கோன்ற ஒரு வார்த்தை வரும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. இதில் சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 4 நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்கள, இந்த 4 நபர்கள் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது, குடியிருப்புகளை கொளுத்துறது, ரொம்ப மத வெறியர்களாக இருக்கிறாங்க அவங்க. அதனால் இந்த ஜூஸ் வெறியர்கள் மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 8 பேர்த்துக்கு மேலே விதிச்சிருந்தாங்க, அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகளுங்க. ஏன்னா இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் G20 சமிட்டோட வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டோட முக்கிய அதிபர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த G20 சமிட் வந்து குறிப்பாக ட்ரக்கை பற்றியும், ட்ரக் அண்டு டெரர் எக்கானமி, குறிப்பாக ஒரு நாட்டுக்குள்ளே வந்து ட்ரக் எப்படி கடத்துறது, எப்படியெல்லாம் கடத்துறதுன்ற பாருங்கள், எப்படியெல்லாம் தடுப்பதுன்றதற்கான மிக முக்கிய பொருள் இந்த நாட்டிற்கு ஃபேண்டலின் தான். அந்த போதைப் பொருளை தான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தடுக்கிறது. இப்போ ஒரு நாடு வீழ்த்தணும் அப்படின்னா போதைப் பொருளை வந்து சர்வசாதாரணமாக உள்ளுக்குள்ளே வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க. சாதாரணமாக அந்த மெத்தபெட்டமைன்றதெல்லாம் வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதையெல்லாம் எப்படி ஒவ்வொரு நாடுகளும் இணைந்து தடுப்பதற்கான மிக முக்கிய பேச்சுவார்த்தை. பட்டு வழக்கமாக என்ன டைலாக்னா, இவங்கெல்லாம் கூடி பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த G20 நாடுகள் எல்லாமே பகைமையை மறந்து, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாதுன்னு மறந்து அத்தனை பேரும் ரொம்ப நட்புகளாக, அப்படி அத்தனை கொள்கைகளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா அது உங்களுக்கு எங்களுக்கு தான் வெளிச்சம் இல்லையா. இந்த G20 சமிட் கல்யாண கூட்டம் மாதிரி தான், போகிறாங்க, டீயை குடிக்கிறாங்க, அவங்கவுங்க மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் நடிக்கிற கான்டாக்ட் என்ன, அந்த கான்டாக்ட்னால் நம்ம நாடு தனிப்பட்ட முறையில் என்னென்ன பிஸ்னஸ் அடுத்தடுத்து பண்ண போகிறோம். இப்போ மோடி அவர்கள் வந்து ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பனீஸ் அவர்களை சந்தித்தாங்க, யூகேவோட பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு அதிபர்களாக சந்தித்து அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ நாளைக்கே இந்த சொந்தக்காரங்கள்லாம் 10-15 பேர் கூடி பேசினா அடுத்தது உடனே நடந்துடுமானா ஒன்றும் நடக்காது. அதோடு சரி, மறுபடியும் கிணத்துல கல் போட்ட மாதிரி தான். அதே மாதிரி தான் நான் இந்த சம்பவத்தையும் பார்க்குறேன். நான் நிறைய விஷயத்தை நான் பேசணும்னு நினச்ச மக்களே, பட் நேரம் காலம் காரணமாக நான் வந்து முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் வெளியே போகிறதுனால உங்களுக்கு நேரத்தில் வீடியோ வெளியிடுறேன். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா,
ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு சர்ப்ரைஸாக நேரத்தில் வரும் வீடியோ, ஆர்கே வீடியோ. அது அன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, நான் திடீர்னு வேறு வழியே இல்லை, ஒரு ப்ரெஷருக்காக வீட்டு ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு அதுக்கோ போவேன். சரி அதுக்குள்ளே என்ன பண்ணேன், வீடியோ எடுத்து போடணுமேன்ற ஒரு இதில் வந்து டக்குன்னு எடுத்து போடுவேன் நான். அப்போ எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க அடிக்கடி, பேசாமல் டெய்லி உங்களை வெளியே கூப்பிட்டு போனால் தான் வீடியோ நீங்கள் சீக்கிரம் டைமிங்க்கு போடுவீங்கன்னு அவங்களும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க கூடுதல் தகவல். ஃபைனலாக அந்த NVIDIA சிப் இருக்கு இல்லையா, அந்த NVIDIA சிப்புக்கு வந்து சப்பை கட்டுறாங்க. இப்போ அதை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து ஃபெயிலில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தேன் நான். இந்த சிப்பை அமெரிக்காவுக்குள்ளே வந்து கடத்தணும்னு நினைக்கிறாங்க, ஸ்மக்லிங் பண்ணுறாங்களாம் சீனா. அதை வந்து நீ கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேயே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் கலந்து போய் கிடக்குது. அங்கங்கே மார்க்கெட்டில் அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஓடி வந்து NVIDIA சிப்பை வந்து சீனா கடத்த போகிறாங்க, அதை நாங்கள் தடுக்கிறோம், எவ்வளோ மதிப்பு மிக்க சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி பேக்கப் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க அமெரிக்கா. சரி ஓகே, நீங்கள் சிறப்பாக தான் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நியூயார்க் போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ லவ் யூ மாம் அப்படின்னு போட்டு ட்ரம்ப் வந்து புல்டோசரை இடிச்சிட்டாராம். சோசியல் ஜோ வித் கைண்ட்னஸ், அன்பால் மாம்தானி அவர்களை வந்து அப்படியே இடித்து தன் பக்கம் வந்து இழுத்துருக்கிறார். மாம்தானி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட சரணடைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டுருந்தாங்க. கூடுதல் தகவல், மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிடலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.